மார்டின் அவர்கள் வாங்கியிருக்காருல 1300 கோடிக்கான அந்த எலக்டோரல் பாண்டு. இது எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காரு? அந்த கம்பெனி மேல ரெய்டு வந்த பிறகு அந்த கம்பெனி வந்து கொடுத்து ரெய்டை ஸ்டாப் பண்றதோ இல்ல ஆக்ஷன்ல இருந்து ஸ்டாப் பண்றது. இன்னொன்னு வேற ஒரு கம்பெனி வந்து அரசாங்கங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுத்து அதன் மூலமா ப்ராஜெக்ட்ஸை வாங்குறது, டெண்டர்ஸை வாங்குறது. இது ரெண்டுமே ஊழல் தான். அங்க ஊழல் கரைப்படியாதவர்கள் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓட்டு கேட்கிறார். அவங்க நார்மலா கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க எதுக்கு அவங்களுக்கு வந்து அடுத்த 6 மாசத்துல வந்து 30,000 கோடிக்கான ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? வீடு கொண்டு வந்த 15வது நாள் வந்து நீங்க வந்து என்கிட்ட வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு 300 கோடிக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்ப நான் ஊழல்வாதி இல்லைன்னு நான் எப்படி என்ன சொல்லிக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்தின் பரபரப்பான சூழ்நிலைகளை தொடர்ந்து தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பத்திரங்கள் பத்தின அந்த தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு சார், உங்களோட கருத்து என்ன? இல்ல, அதாவது ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்க வந்து ஒரு 3 மாதம் டைம் கேட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற டேட்டா தான். இதை வந்து பப்ளிக் டொமைனில் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு நேரம்லாம் அவகாசம்லாம் கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால வேற வழி இல்லாமல் பாரத ஸ்டேட் வங்கி இந்த தரவுகளை வந்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் அதை தங்களுடைய இணையதளத்தில் வந்து நேற்று இரவு வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் வேணுனாலும் அதை போய் டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ என்ன விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்குதுன்னா, ஒரு கம்பெனி, அதாவது இப்போ எல்லாரும் பேசப்படுகின்ற லாட்ரி மார்டின் அவர்களுடைய கம்பெனி, அந்த கம்பெனி வந்து 1000 கோடிக்கு அதிகமான எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி வாங்கி அந்த கம்பெனி வந்து இவ்வளவு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்ற தகவல் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போன்று பல கம்பெனி இருக்கு. மேகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஆலை வைத்திருந்த ஸ்டெர்லைட் காப்பர்னுடைய மூல நிறுவனமான வேதாந்தா, இது போன்ற நிறுவனங்கள் வந்து எவ்வளவுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு நேற்று கிடைச்சிருக்கிறது. இது ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்னன்னா, எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பணம் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா பெற்றிருக்கிறாங்க. பாஜக 6000க்கும் அதிகமான கோடி, 6000 கோடிக்கு அதிகமான பணம். திரிணாமுல் காங்கிரஸ் 2000 கோடிக்கு அதிகமான பணம். காங்கிரஸ் அதே போன்று. திமுக 600 கோடி கிட்டத்தட்ட. பிஜு ஜனதாதள் கிட்டத்தட்ட ஒரு 650 700 கோடி. இது போன்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து எப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவா மாறும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்டின் அவர்கள் வாங்கியிருக்காருல 1300 கோடிக்கான இந்த எலக்டோரல் பாண்டு, இது எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காரு? திமுகவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? பாஜகவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? அதிமுகவுக்கு கொடுத்துருக்காரா? காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காரா? அப்படிங்கிற விஷயங்கள் வரும் பொழுது அது இன்னும் எக்ஸ்ப்ளோசிவா மாறும். ஏன்னா பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த நிறுவனங்கள் மேல பல புகார்கள் இருந்திருக்கு. பல நிறுவனங்கள் மேல, வேதாந்தா மேல ஒரு புகார் வருது. அதன் பிறகு அவங்க வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ்குள்ள வராங்க. அதே மாதிரி இப்போ உத்தரகாஷியில ஒரு அந்த மைன்ல வந்து ஒரு 45 தொழிலாளர்கள் ஸ்டக் ஆயிட்டாங்கல்ல, அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கம்பெனியும் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ். யசோதா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்போ வந்து எந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ காங்கிரஸ்க்கு கொடுத்துருந்தா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஏஜென்சிஸ் ரெய்டு இருந்ததான்ற செக் பண்ணணும். அப்படி இருந்திருந்தா அதுவும் ஊழல். பாஜக இப்ப மார்டினோ இல்ல பல ஆட்கள் வாங்கியிருக்காங்கல்ல, இவங்க மேல ஒண்ணு இந்த எலக்டோரல் பாண்ட் பிஜேபி வாங்குறதுக்கு முன்னால ஏதாவது ரைட்ஸ் நடந்திருக்கா?
இல்லை அந்த வாங்குற டைம்லயே ஏதாவது ரெய்டு நடந்திருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா ரெய்டு நடந்த பிறகு இது வந்திருந்தா இனிமே ரெய்டு வராம இருக்கிறதுக்கான இதை லஞ்சமாக தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்க மத்திய அரசு வந்து ஒரு ஒரு நிறுவனம் மேல ஒரு ரெய்டு பண்றாங்க. அந்த நிறுவனம் வந்து தவறான நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு வந்து மறைப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு ரெய்டு போறாங்க ஒரு நிறுவனத்து மேல. அந்த நிறுவனமே மத்திய அரசை ஆளுகின்ற பாஜகவுக்கு அடுத்த 2 மாதத்துல 3 மாதத்துல எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து டொனேட் பண்றாங்கன்னா அப்ப அது எங்கேயோ வந்து அதனால் ஒரு ஆதாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாஜகவுக்கு இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அந்த நிறுவனத்திற்கு அந்த ஆதாயம் இருக்கணும். ஸோ இப்போ எப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு, அதாவது நமக்குள்ள இருக்கிற பரிவர்த்தனைகள் வேற. ஆனால் ஒரு அரசாங்கமும் அரசாங்கத்தினுடைய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சினால ப்ரோப் பண்ணப்படுற ஒரு நிறுவனம் வந்து அந்த அரசாங்கத்தை ஆளுகின்ற ஒரு கட்சிக்கு வந்து 200 கோடி 300 கோடியில எலக்டோரல் பாண்டு, அதுவும் அவங்க ரெய்டு பண்ற சமயத்துல கொடுக்கறது வந்து நிச்சயமா அது லஞ்சம் தான். அதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல நீங்க லஞ்சமாக மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அது வந்து பாஜகவுக்கு மட்டும் பொருந்தாது. இப்ப நீங்க மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிஆர்எஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்எஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டிஆர்எஸ் கவர்மெண்ட் வந்து இதனால டிஆர்எஸ் வந்து பலனடைஞ்சிருக்கு. மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து டிஆர்எஸ் கவர்மெண்ட் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறதையும் பார்த்துருக்காங்க. அதாவது நீங்க சொல்ல வர்றது படி அது டிஎம்கேக்கும் ஏதாவது லிங்க் இருந்தா அதையும் நாம பேசணும். ஒரு நிறுவனத்திற்கு அதனால ஆதாயம் அடைந்தவர்கள் யார்? அவங்களுக்கு ஒண்ணு 2 விதமான ஆதாயமா இருந்திருக்கலாம். ஒண்ணு அந்த கம்பெனி மேல ரெய்டு வந்த பிறகு அந்த கம்பெனி வந்து கொடுத்து ரெய்டை ஸ்டாப் பண்றதோ இல்ல ஆக்ஷன்ல இருந்து ஸ்டாப் பண்றது. இன்னொன்னு வேற ஒரு கம்பெனி வந்து அரசாங்கங்களை ஆளுகின்ற ஆளுங்கட்சிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுத்து அதன் மூலமா ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறது, டெண்டர்ஸ் வாங்குறது. இது 2மே ஊழல் தான். அவங்க மேலான நடவடிக்கையை தடுக்கப்படுவதற்காக கொடுக்கப்படும் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஆகவும், அவங்க பயனடைஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வரும், இத்தனை கோடி வேல்யூ நமக்கு வருங்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டது, என்ன தேதியில கொடுக்கப்பட்டது, அதற்கு முன்னும் பின்னும் அவர்களுக்கு நடந்திருக்கும் ப்ராஜெக்ட்ஸை வச்சு இது இன்னும் எக்ஸ்ப்ளோசிவா வெடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இது வந்து திங்கட்கிழமைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம். அடுத்த வாரங்கள்ல இதை பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து பாஜக வந்து கடந்த 10 ஆண்டுகளாக என்னன்னா வந்து இதுல வந்து நாங்கள் ஊழல் இல்லாத கரைபடியாத அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஊழல் இல்லைன்னா அப்ப என்ன இது? ஸோ அதனால நிறைய எக்ஸ்போஸ் ஆகுற விஷயங்கள் பாஜக மட்டும் இல்லை, நிறைய கட்சிகள் இதுல வந்து எலக்டோரல் பாண்ட்ஸால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதிமுக எல்லாம் பெரிய அளவுல எலக்டோரல் பாண்ட்ஸே வாங்கல. கிட்டத்தட்ட 6 கோடியோ 7 கோடியோ தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. திமுகவுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி கிடைச்சிருக்கு. ஸோ திமுகவுக்கு கிடைச்ச கம்பெனிகள் யார் யாரு? அவங்க மேல சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ரெய்டு இருந்துச்சா? இல்ல கொடுக்கப்பட்ட கம்பெனிகளுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட்ஸ் அவார்ட் ஆயிருக்கா? இதெல்லாமும் பார்க்கணும். பாஜகவுக்கு மட்டும் இது டெஸ்ட் இல்ல, எல்லா கட்சிகளுக்குமே டெஸ்ட் தான். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தீர்ப்பும் வெளிவந்திருக்கும் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் விவரங்களும் தேர்தல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா சார்? மக்களிடம் இது கொண்டு போய் சேர்ந்து இருக்குதா? மக்கள் இதை சரியா புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு ஜனநாயக நாட்டில் இந்நேரம் வேற ஒரு ஜனநாயக நாடா இருந்தா இந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அதான் உண்மை. இந்தியாவில மட்டும்தான் இதெல்லாம் நடக்காது. நிச்சயமா இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 10 வருடங்களாக கடந்த அதாவது 2004 முதல் 14 வரை இந்தியா கொள்ளடிக்கப்பட்டது. இங்க லூட் மட்டும்தான் இருந்தது. யாருமே எதுவுமே பண்ணல. டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நாமளா பார்க்குறோம். நிறைய விஷயங்கள்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து முதல்ல இந்தியாவுக்கு வந்ததுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இருந்த கண்டினியூவேஷன். இவங்க வந்து அதை கொஞ்சம் பெட்டராலாம் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ்லலாம் நிறைய புது ரோட்ஸ் எல்லாம் கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் நாங்கள் ஊழல் கரைபடியாதவர்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓட்டு கேட்குறாரு. 2G ஸ்கேம் ஓகே. 2G ஸ்கேம் வந்து ஸ்கேமே இல்லை, அதில் யாரையுமே வந்து நீங்கள் வந்து குற்றவாளிகளாக அறிவிக்க முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க.
அந்த கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இன்னும் யாரும் குற்றவாளிகள் அப்படிங்கிற தீர்ப்பு வரவே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அந்த பாஜகவினுடைய ஆன்டி கரப்ஷன் ஸ்டாண்ட வந்து ஒரு நோட்டீஸ்ல போட்டு வைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 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 வந்து ஊழல் தானே! அவங்க கிட்ட நீங்க லஞ்சம் வாங்குற மாரி தானே இந்த கணக்கு. இது எப்படி நீங்க வந்து சாதாரணமா கடந்து போக முடியும்? நீங்க டொனேஷன் குடுக்குறது வேறங்க. நீங்க டொனேஷன் குடுக்குறது வந்து ரொம்ப பப்ளிக்கா இருக்கும். இப்போ வந்து இது சுப்ரீம் கோர்ட் சொல்லலன்னா, இந்த டீட்டெயில்ஸ் வெளியிலயே வந்திருக்காது. அப்போ இது வந்து ஊழலே இல்ல. டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க பிஜேபி. டிரான்ஸ்பரன்சிக்காக கொண்டு வந்தீங்கன்னா, யாரு யாருக்கு எவ்வளோ பணம் குடுக்குறாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற சட்டத்த ஏன் கொண்டு வரீங்க? அந்த கிளாஸ ஏன் ஆட் பண்றீங்க? அப்போ மக்களினுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். ஆனா ஓட்டு யாரோட ஓட்டு உங்களுக்கு வேணுமோ, அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. எல்லாமே மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எலக்டோரல் பாண்ட்ஸ் கேஸ்ல வந்து மத்திய அரசு வந்து வாதம் செய்தது உச்சநீதிமன்றத்துல. ஸோ அதனால இத மக்களிடமிருந்து மறைக்கணும்னு நெறைய விஷயங்கள பார்த்தாங்க. இப்ப மறைக்க முடியல. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, அந்த ஊழல் வந்து எல்லா இது வந்து நாங்க ஊழலற்ற ஆட்சி நடத்துனோம். நாங்க யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கல. அப்ப இதெல்லாம் என்ன? சார் ஒரு அத அவங்க கம்பெனி என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாமே ஒரு வங்கி மூலமா நாங்க ஒயிட் மணி தான் இதுல வந்து புழங்கி இருக்கு. இதுல கருப்பு பணத்துக்கு வேலை இல்ல. நாங்க இல்லங்க. வந்து இது நேர்மையா கருப்பு தானே பணம் இருக்கோம் அப்படின்னு பிரச்சனை இல்ல பிரச்சாரம். விஷ்ணு. இது கருப்பு பணம் பிரச்சனை இல்ல. ஒயிட் தான். யாரும் இத வந்து இல்லீகல் மணின்னு சொல்லல. இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. நான் வந்து அரசாங்கம். நீங்க வந்து ஒரு தனியார் தொழில் நிறுவனம். உங்க தொழில் நிறுவனத்திற்கு நீங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கான்ட்ராக்ட் நான் குடுக்குறேன். எனக்கு நீ ஒரு 300,00,00,000 நான் ஒரு 3000லேருந்து 30,000,00,00,000 கான்ட்ராக்ட் நான் உனக்கு குடுக்குறேன். நீ வந்து எனக்கு வந்து 300 300,00,00,000 கோடி ரூபாய் எனக்கு வந்து எலக்டோரல் பாண்ட் குடுங்கன்னு எலக்டோரல் பாண்ட்ஸ். சொன்னா, அத வந்து குவிட் கோ ப்ரோவா இல்லையா? இது எப்படி ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது லீகல் பணம் தான். அவங்க டாக்ஸ் கட்டி எடுக்கிற பணம் தான். அத உங்களுக்கு எதுக்கு அவங்க குடுக்குறாங்க? அவங்க நார்மலா குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க எதுக்கு அவங்களுக்கு வந்து அடுத்த 6 மாசத்துல வந்து 30,000 கோடிக்கான ப்ராஜெக்ட் அவங்களுக்கு குடுக்குறீங்க? அப்படி இல்ல, நான் வந்து ஒரு அரசாங்கம், நீங்க வந்து ஒரு தனியார் நிறுவனம். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப நான் வந்து உங்க நிறுவனத்து மேல ஒரு ரெய்டு கொண்டு வரேன். நீங்க அந்த ரெய்டு கொண்டு வந்த 15வது நாள் வந்து நீங்க வந்து என்கிட்ட வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு 300,00,00,000க்கு நீங்க குடுக்குறீங்கன்னா, அப்ப நான் ஊழல்வாதி இல்லைன்னு நான் எப்படி என்ன சொல்லிக்க முடியும்? உங்க நிறுவன நிறுவனம் மேல கேஸ் இருக்கு. நான் என்னுடைய கட்சியின் தலைமையிலான ஆட்சி வந்து அதுல இருக்கிற ஒரு ஏஜென்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரத்துல இருக்கிற ஏஜென்சி வந்து உங்கள வந்து ரெய்ட் பண்றாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து குடுக்குற டொனேஷன நான் ஏத்துக்கிட்டா, அப்ப என்ன ஆகும்? அதன் பிறகு வந்து அந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிற அந்த ஸ்டேட்டஸையும் நாம பார்க்கணும்ல. இது 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 வந்து லீகலைஸ்ட் கரப்ஷன் இல்லன்னா, இது வேற என்ன? இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்தான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.